பிரைஸ் தி லார்ட். இன்றைய அப்பத்துணிக்கை நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தை நாம் தியானிக்க போகிறோம். பாருங்க, கிட்ட வா என்கிற தலைப்பில நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் கூட ஒரு வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். உங்களுக்காக ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஆதியாகமம் 27வது அதிகாரம் 26, 27 வசனங்களை நான் வாசிக்கிறேன். கவனிங்க. அப்பொழுது அவன் தகப்பனாகி ஈசாக்கு அவனை நோக்கி, என் மகனே, நீ கிட்ட வந்து என்னை முத்தம் செய் என்றான். அவன் கிட்ட போய் அவனை முத்தம் செய்தான். அப்பொழுது அவனுடைய வஸ்திரங்களின் வாசனையை மோந்து, இதோ என் குமாரனுடைய வாசனை கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனை போல் இருக்கிறது. ஆமென். நீங்க கர்த்தருடைய ஜனமே, யாக்கோபை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். இந்த யாக்கோபு பாருங்க, தன் தகப்பன் ஈசா கண்டையில போய் நிற்கிறான் ஆசீர்வாதத்துக்காக. பாருங்க, அவன் அப்படி ஆசீர்வாதத்துக்காக போய் நிற்கும் பொழுது இந்த ஈசாக்கு பாருங்க தூரத்துல நிற்கிறான். அப்போ யாக்கோபு பார்த்து அவனுடைய தகப்பன் சொல்லுகிறார், என் மகனே, கிட்ட வந்து என்னை முத்தம் செய் அப்படின்னு சொல்றாரு. அப்ப பாருங்க, யாக்கோபு கிட்ட போய் அவனை முத்தம் செய்த போது அவனுடைய தகப்பனார் அவனை மோந்து பார்த்து, இதோ என் குமாரனுடைய வாசனை என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தாராம். பாருங்க கர்த்தருடைய ஜனமே, இன்னைக்கு அநேக பேர் நாம இந்த யாக்கோபை போலதான் தூரத்துல நிற்கிறோம். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கூடாதபடிக்கு தூரத்துல நிற்கிறோம். ஏன் தூரத்துல நிற்கிறோம் கேட்டீங்கன்னா, பாருங்க, நம்முடைய வாசனை தேவனுக்கு தெரிந்து விட போகுது. அல்லேலூயா. பாருங்க, நம்முடைய நிலைமை, அதாவது நம்முடைய அந்தரங்க வாழ்க்கை கர்த்தருக்கு தெரிஞ்சிட போது சொல்லி அநேக பேர் இன்னைக்கு பயந்து தூரத்துல நிற்கிறோம். ஆண்டவர் நம்முடைய பாவத்தை நமக்கு சொல்லிட போறாரு. கர்த்தர் நம்முடைய பாவத்தை நம்ம செய்து கொண்டிருக்கிற காரியத்தை இனி செய்யாதுன்னு சொல்லிட போறாரு சொல்லி நாம் தூரத்துல நிற்கிறோம். எங்க நான் மாட்டிக்க போறோம், தூரத்துல நிற்கிறோம். இன்னைக்கு பயந்து தூரத்துல நிற்கிறோம். அல்லேலூயா. பாருங்க, ஆதாம் பாவம் செய்த போது ஆண்டவருக்கு ஒளிந்து கொண்டான். அவன் தூரத்துல போய் நின்று கொண்டான். அவன் பயந்து போய் தூரத்துல நின்றான். இன்னைக்கு அநேக பேரு ஆண்டவரிடத்துல வருவதற்கு தயக்கம் காட்டி கொண்டிருக்கிறாங்க. காரணம், அவங்களுடைய வாசனை கர்த்தருக்கு தெரிஞ்சிட போது. அல்லேலூயா. அவங்களுடைய அந்த அந்தரங்க பாவங்கள் கர்த்தருக்கு தெரிஞ்சுவிட போது சொல்லி இன்னைக்கு பயந்து கர்த்தரிடத்துல வருவதற்கு அநேக நாம் பயந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆனா பாருங்க கர்த்தருடைய ஜனமே, யாரெல்லாம் கிட்ட வராங்களோ அவங்களதான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. நாம் பாவம் செய்யல அப்படின்னா பாருங்க, நம்ம மடியில கனம் இல்லைன்னா நமக்கு வழியில பயம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்முடைய மனதுல இருதயத்துல நாம் சுத்தமா இருப்போமானால் நாம் தேவனிடத்துல தைரியமாய் கிட்ட வரும். இன்னைக்கு யாக்கோபை போல நீங்க தூரத்துல ஆண்டவருக்கு நின்று கொண்டு உங்க வாசனையை கர்த்தர் கண்டுபிடிச்சிட போறாரு சொல்லி நீங்க எத்தனையோ நாள் தூரமா இருக்கிறீங்க. தேவ பிள்ளையே, உங்க வாழ்க்கையை சரி செய்யுங்க. சரி செய்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி அவர் அண்டையில வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். கதை தாம உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆம்.